Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பின்னணி வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடைபாதையில் பிரியாணி கடை நடத்தி வருவதாக அவருடைய பின்னணி வெளியாகி இருக்கிறது. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பின்னணி குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்பவர் ஞானசேகரன் என்ற பின்னணி வெளியாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்பவரின் பின்னணி வெளியாகியிருக்கிறது. நடைபாதையில் பிரியாணி கடை நடத்தி வருபவர் ஞானசேகரன் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகம் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு தொடர்பு சம்பந்தமாக தற்பொழுது கோட்டூர்புரத்தை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நபரிடம் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்றைய முன்தினம் கல்லூரி உள்புறமாக விடுதியில் இருக்கக்கூடிய மாணவி அதே போன்று ஒரு மாணவன் இருவரும் பேசிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்கிற நபர் அத்துமீறி உள்ளே நுழைந்து மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி கோட்டூர்புரம் போலீசாரிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த தகவலின் அடிப்படையில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்தார்கள். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆய்வு மேற்கொண்டதில் அதே பகுதியை சேர்ந்த பிரியாணி கடை வைத்திருக்கும் அந்த ஞானசேகரன் என்பவர் இந்த கோட்டூர்புரம் பகுதியில் அதே போன்று அத்துமீறி நுழைந்து மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவரிடம் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் வாக்குமூலமும் அளித்திருக்கிறார். குறிப்பாக அவர் மீது கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் அமைப்பினரும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வெளியே போராட்டங்களில் ஈடுபடுத்தினார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக ரெஜிஸ்ட்ரார் அதே போன்று பேராசிரியர்கள் அனைவரும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. குறிப்பாக 2 நபர்கள் உள்ளே சென்றதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஒரு நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு நபர் மட்டும்தான் தற்பொழுது இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து செய்தி குறிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily.